இன்னைக்கு கேடிபி புக்கை பற்றி பார்க்க போகிறோம். கேடிபி அப்படின்றது கிண்டில் டைரக்ட் பப்ளிஷிங். அது நம்மளுடைய வீட்டில் இருந்தே நம்ம புக்கு க்ரியேட் பண்ணி அமேசான் வழியாக விற்று பணம் சம்பாதிக்கிற ஒரு வழி. நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டடாக நான் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். அதை போய் எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கேடிபியில் எவ்வளவு புக்கு பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு அனதர் எபிசோடின் சேமிப்பு அவசியம். இப்போ நான் amazon.com வெப்சைட்டில் இருக்கேன். என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதில் என்ன சர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ட்ரேசிங் லெட்டர்ஸ் ஃபார் கிட்ஸ் ஏஜஸ் 3 to 5. ட்ரேசிங் லெட்டர்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கையெழுத்து புக்கு தான், ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க் புக்கு. இங்கிலீஷில் நம்ம ஏபிசி அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி சின்ன குழந்தைங்க ட்ரேஸ் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்கை கற்றுக்கிறதுக்கான ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கு எவ்வளோ பேர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, கேடிபியோட பொட்டென்ஷியல் எவ்வளவு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ட்ரேசிங் லெட்டர்ஸ் ஃபார் கிட்ஸ் ஏஜஸ் 3 to 5 அப்படின்னு நான் போட்ட உடனே எனக்கு நிறையா புக்ஸ் வந்திருக்கு. மொதல் 4 புக்கு ஸ்பான்சர்னால் அவங்க ஆடு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ண வேண்டாம். நம்ம கிளிக் பண்ணால் அவங்களுக்கு பணம் செலவாகும், நம்ம வாங்க போகிறதில்ல, அப்போ தேவையில்லை. இந்த புக்கு நான் எடுத்துக்க போகிறேன். இது ஒரு ஸ்பான்சர்டு கிடையாது, அவங்களோட இது ஃபஸ்ட்டு பேஜில் வருது. இப்போ இந்த புக்கை நான் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேன். இது இண்டிபெண்ட்லி பப்ளிஷ்டாக, அதாவது கேடிபியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2019 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பழைய புக்கு. இப்போ இந்த புக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 22,000 பேர் ரிவ்யூ எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 22,000 பேர் வாங்கியிருக்காங்க. இது அவங்களோட பெஸ்ட்டு செல்லர். ஆர்த்தர் சுஜாதா அப்படின்னு ஒரு இந்தியன் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா புக்கு சுஜாதா போட்டிருக்காங்க. அதில் இது ஒரு புக்கு. இந்த ஒரு புக்குனால் அவங்க 22,000 பேருக்கு கண்டிப்பாக வைத்திருக்காங்க. ஏன்னா அத்தனை பேர் ரிவ்யூ எழுதியிருக்காங்க. இந்த ஒரு புக்குனால் அவங்க எவ்வளவு இப்போ பணம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க எவ்ரி மந்த் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், பிஎஸ்ஆர் அப்படின்றது பெஸ்ட் செல்லர் ரேங்கிங். அது எவ்வளவு கம்மியாக இருக்கோ அவ்வளோ தூரம் நல்லது. இப்போ பிஎஸ்ஆர் 1 அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு புக்கு. அந்த மாதிரி நம்மளோட பிஎஸ்ஆர் 10,000 இருக்குது அப்படின்னா அது 10,000த்து புக்கு. ஸோ ரேங்க் பண்ணியிருக்காங்க 1, 2லேருந்து. இவங்களுடைய பிஎஸ்ஆர் 262. அது ரொம்ப நல்ல பிஎஸ்ஆர். இப்போ பிஎஸ்ஆர் கேல்குலேட்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு கூகுளில் பிஎஸ்ஆர் கேல்குலேட்டர் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, நான் யூஸ்வலாக இந்த புக் பேர்ட் அப்படின்ற ஒரு இதில் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த பிஎஸ்ஆர் கேல்குலேட்டர் என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி தேதிக்கு இந்த புக்கோட பிஎஸ்ஆர் 200 அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த புக்கு எவ்வளவு விற்கிது அப்படின்றத இந்த பிஎஸ்ஆர் கேல்குலேட்டர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த புக்குக்கு நான் போகிறேன். அந்த புக்கோட பிஎஸ்ஆர் ரேட்டிங் கீழே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட்லி பப்ளிஷ்டான்றதை பார்த்துட்டேன். ஸோ அவங்க கேடிபியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய புக்கு பிஎஸ்ஆர் 262, 262. இப்போ நான் இதை கொண்டு போயிட்டு இந்த புக் பேர்டோட பிஎஸ்ஆர் கேல்குலேட்டரில் 262 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா, இப்போ ராயல்ட்டி அவங்களுக்கு ஒவ்வொரு புக்குக்கும் எவ்வளவு கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் 360 புக்கு விற்கிறாங்க. இந்த புக்கு 360 புக்கு விற்கிறதுனால தான் அவங்களோட பிஎஸ்ஆர் ரேட்டிங் 262 இருக்குது. ரொம்ப நல்ல பிஎஸ்ஆர். ஸோ இப்போ இவங்க இதை எவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $6 விற்கிறாங்க. 599க்கு விற்கிறாங்க. ஸோ நான் இங்கே அவங்களுடைய புக்கோட ப்ரைஸ் 599 கொடுத்துறேன். இப்போ எத்தனை பேஜஸ் அந்த புக்கில் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனும் இந்த டூலில் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அதை கேல்குலேட் பண்ணி சொல்லும். ஸோ எவ்வளவு புக்கு அந்த பேஜஸ் அந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 108 பேஜ் இருக்குது. இந்த இதில் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே அமேசான்லேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ 108 பேஜ் இருக்குது. அப்போ அவங்கள ஒவ்வொரு நாளைக்கு 360 புக்கு விற்கிறாங்க. ராயல்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு நாள் வருமானம் அந்த ஒரு புக்கில் இருந்து $519. இப்போ அதனால் 519 ஒரு நாளைக்கு அப்படின்னா $15,000. இது பணம் இந்தியன் ருபீஸில் டாலர். ஒரு டாலர் $80. அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட $16,000 இந்த ஒரு புக்குனால் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது கம்ப்ளீட் பேசிவ்.
அதாவது இன்றைக்கி போய் அவங்க வந்து அந்த புக்கில் அவங்க வேலை பார்க்கவே வேண்டியதில்லை. அவங்க சும்மா இருந்தாலே வந்து இந்த ஒரு புக்குனால் வந்து 16,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து டாலர் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ இவங்களோட ப்ரொஃபைலில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் அவங்களோட ஒரே புக்கானா கிடையாது. அவங்க வந்து வரிசையாக இத்தனை புக்கு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு புக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா 22,000, 5,000, 13,000 இவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது. 10,000. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து ஒரு புக்குக்கு 15,000 கிடைக்கிதுன்னா எல்லா புக்குக்கும் 15,000 கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு புக்குக்கும் வந்து ஆவரேஜாக 10,000 வச்சா கூட அவங்க 10 புக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து $1,00,000 வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த புக்கு போடுறதுல மட்டுமே அவங்க வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாமே கிட்ஸ் ரிலேட்டட் ட்ரேசிங் புக்கு தான் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃபாண்ட்டில் சும்மா எழுதுகிற மாதிரி, கர்சிவில் எழுதுகிற மாதிரி, நம்பர்ஸ் எழுதுகிற மாதிரி, அடிஷன் புக்கு இந்த மாதிரி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கரெக்டான ஒரு நீஷு அவங்க வந்து கிட்ஸ் ஒர்க் புக் அப்படின்றது தான் அவங்களோட நீஷ். கரெக்டாக ஒரு நீஷை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு அவங்க குவாலிட்டியான ஒரு புக்கு போட்டாங்க அப்படின்னா கேடிபியில் பொட்டென்ஷியல் இருக்குது. அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். சரி, இப்போ அவங்க வந்து கேடிபியில் அந்த மாதிரி ஒரு புக்கு போட்டு அவங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுனால இப்போ நான் போய் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் புக்கு நான் போட்டேன் அப்படின்னா என்னால் அதே அளவு வருமானம் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அது வந்து எஸ்டாப்ளிஷ்டாக வந்து நிறையா பேர் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எக்கச்சக்க பேர் போட்டிருப்பாங்க. இப்போ ட்ரேசிங் புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,000 புக்கு இருக்குது. இப்போ நம்மளும் போய் போடலாம். ஆனால் இந்த மார்க்கெட்டில் போய் நம்ம உள்ளே போகிறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம். ஆனால் அதே இது வந்து ஒரு சின்ன வேரியேஷன். இப்போ வந்து அவங்க லெட்டர் மட்டும் எழுதுகிற மாதிரி போட்டிருக்காங்களா, அதில் நம்ம கர்சிவ் போடலாமான்னு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஏபிசி கொடுத்துருக்காங்களா, கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வேர்ட்ஸ் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி போடலாம். வேர்ட்ஸ்லேயே வந்து ஜோக்ஸ் இருக்கிற மாதிரி போடுவாங்க, சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி ட்ரேசிங் ஆக்டிவிட்டியே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஒரு வேரியேஷனோடு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அதே இதை காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்கள மாதிரியே வந்து ப்ராஃபிட் வருன்றதை சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து 100கணக்கான புக்கு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. 1, 2 புக்கு போட்டாலுமே அந்த புக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக தேவைப்படுற மார்க்கெட்டில் கரெக்டான டைமில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து கேடிபியில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தவங்கள பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. ஒரு சின்ன வேரியேஷனாவது காட்டணும். அந்த வேரியேஷனுக்கு ஒரு தேவை இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோ வந்து கேடிபி ஆட்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது போடலான் இருக்கேன். அதை பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.